மற்றும் ஒரு அண்மை செய்தி, ஆளுநரை வைத்து அரசியல் செய்கிறது மத்திய அரசு என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது ஆளுநரை வைத்து மத்திய அரசு அரசியல் செய்கிறது என்ற குற்றச்சாட்டை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் முன்வைத்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? இன்று துணைவேந்தர்கள் மாநாடு என்பது ஆளுநர் தலைமையில் நடைபெற்றிருந்த நிலையில் ஒரு சில துணைவேந்தர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக இது தொடர்பாக ஆளுநர் RN ரவி துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க கூடாது என அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மிரட்டி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஆளுநர் RN ரவி. இது தொடர்பாக தற்பொழுது அறிக்கை ஒன்றை அமைச்சர் கோவிச்செழியன் வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக அரசியல்வாதிகளை ஆளுநராக நியமிக்க கூடாது என சொன்ன மோடி அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது என்றும், மிரட்டல் அரசியலில் பாஜக DNA-வில் தான் ஊறி இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காததால் தான் அரசியல் சாசனத்தில் 142வது பிரிவைப்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் என்பது வழங்கியிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயித்த நீதிபதிகள் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மசோதாக்கள் மீது முடிவெடுக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு என்பது நிர்ணயிக்கப்பட்டதாகவும், இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசோடு மல்லுக்கட்ட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் ஆளுநர் RN ரவி துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருப்பதாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை அறிந்து மாநாட்டின் துணைவேந்தர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்றும், இதற்கு எப்படி மாநில அரசு பொறுப்பாகும் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அண்மையில் கூட தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், அரசியல் செய்த ஆசைப்பட்டால் ஆளுநர் RN ரவி அந்த பதவியில் போய் அமர்ந்து கொள்ளலாமே என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். எதற்கு ஊட்டிக்கு போனார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறை போன்ற அதிகார அமைப்புகளை வைத்துதான் ஒன்றிய அரசு என்பது எதிர்க்கட்சிகளை மிரட்டிக் கொண்டு இருப்பதாகவும், தமிழ்நாடு அரசு எதையும் சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்ளும் என்றும், அப்படிதான் மசோதாக்களை விவகாரத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநர்கள் அந்தந்த மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களாக செயல்படுவது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த ஏற்பாடும் செய்யவில்லை என்றும், பல்கலைக்கழக வேந்தர்களின் ஆளுநர்களாக இருப்பது பற்றி அரசியலமைப்பு சட்டம் எதுவும் சொல்லவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அரசு போட்ட வழக்கு தாண்டிதான் தற்பொழுது ராஷ்டிரிய பவன் வரையிலும் பதம் பதித்து விட்டு இருக்கிறார் என்றும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், தமிழ்நாடு ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டு வைத்த மசோதாக்கள் தான் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்பது வழங்கியிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிரதமர் மோடி தான் அதற்கு பிறகு பாஜகவிற்கு பிடிக்காதவர்களையும் எதிரிகளையும் மாநில அரசுக்கு ஆளுநராக மூலம்தான் இது போன்ற செயல்கள் என்பது நடத்தி வருவதாகவும், அரசியல்வாதிகளை ஆளுநராக நியமிக்க கூடாது என்று சொன்ன மோடி அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.